அப்படி ஊழல் கட்சின்னு அதிமுக அவர் முடிவு பண்ணார்னா ஊழல் கட்சியிலேருந்து வந்த செங்கோட்டையன் ஏன் கூட வச்சுருக்காங்க? வாச்சாத்தியில் அவருக்கு நீங்கள் நேரடியாக வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு தான் நேரடி பொறுப்புன்னு சொல்லி குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. வழக்கு நடந்திருக்குங்க. அப்போ அந்த செங்கோட்டையன் கூட்டு பொறுப்புக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழல் கட்சியை எதிர்த்து நிற்கிறேன்னா எப்படி உண்மை? லாட்ரி அதிபருடைய உறவினரை வச்சுக்கிட்டு, என்ன மருமகனை வச்சுக்கிட்டு, லாட்ரி அதிபர் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு, அவர் கொடுத்த காசில் கரூரில் இறந்து போனவர்களுக்கு நிதி கொடுத்துட்டு, இதையெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய படத்துக்கான சீட்டை ஃபஸ்ட் ஷோலேருந்து எல்லாத்தையும் 200 டிக்கெட்டை வந்து 5000க்கு விற்றுட்டு அல்லது 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இதை கட்டுப்படுத்தணும்ல. அவருடைய சினிமாங்க, அவருடைய சினிமா டிக்கெட்டு 200 அதை நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிறதா நீங்கள் இப்போ இது பண்ணணும். அதுக்கு மேலே விற்றா அந்த திரையரங்கத்தை நீங்கள் தான் கண்டிக்கணும். என் படம் தான் என் ரசிகர்கள் இப்போ பார்க்கட்டும், அது தப்பு, நீங்கள் அவன் மேலே அதிகமான பணச்சுமையை சுமத்தாதீங்கன்னு சொல்லணும் இருக்கணும்ல. இதெல்லாம் நேர்மையின் அடையாளங்க. இப்போ இதெல்லாம் நேர்மை கடைப்பிடிக்காதவங்க எப்படி வந்து நீங்கள் இதில் மட்டும் நேர்மை கடைப்பிடிச்சிட்டு போகிறீங்க? நான் அந்த கட்சியிலேருந்து வந்த ஒருத்தரே முக்கியமான இடத்துல வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டேன் செங்கோட்டையன் போன்றவர்களை. உங்களுடைய படத்துடைய ஊழலே நீங்கள் கட்டுப்படுத்த முடியலன்ட்டேன். நீங்களே வரி கட்டுறதுல பிரச்சனை உங்கள் மேலே வழக்கும் போட்டாங்க, அது சந்திச்சுட்டு இருக்கீங்க, அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அப்போ இவ்வளோ குறைகளை நீங்கள் வச்சுட்டே நீங்கள் ஏன் இன்னொருத்தரில் கை காட்டுறீங்க?